ஆய்வுக்கு சென்ற அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் கோவில் நிர்வாகிகள் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்றது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று ஆய்வுக்காக சென்றிருந்தார். அவர் அமைச்சர் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் சாதாரண உடையுடன் தனது உதவியாளருடன் கோவிலுக்குள் செல்ல அங்கிருந்த கோவில் நிர்வாகிகளால் இவரை அடையாளம் காண முடியவில்லை. அப்போது கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கட்டணம் எவ்வளவு என அங்கிருந்த அர்ச்சகரிடம் அமைச்சர் ரமேஷ் அவரது உதவியாளர் கேட்டிருக்கிறார்கள். இதற்கு அர்ச்சகர் ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் 2 பேருக்கு 4000 ரூபாய் தாருங்கள் என்று கேட்க அந்த அர்ச்சகரின் ஜிபே நம்பருக்கு 4000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார். பின் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்று ரமேஷ் அவர்களிடம் விளக்க ஒரு நிமிடம் அர்ச்சகர்கள் அனைவரும் ஆடி போனார்களாம். இதனை தொடர்ந்து முடிக்காணிக்கை செலுத்துமிடம் அன்னதான கூடம் என தொடர்ச்சியாக ஆய்வு செய்த அமைச்சர் ரமேஷ் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர் என்று தாவேகாவை சேர்ந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனாவை பல பேர் குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அப்போதைய சென்னை மாகாணத்தில் ஒரு முதல் பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார். 1946ஆம் ஆண்டு டி பிரகாசம் அவர்கள் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் சுதந்திர போராட்ட வீரர் ருக்மணி லட்சுமிபதி சென்னை மாகாண அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண் அமைச்சராவார். பின் 1953ஆம் ஆண்டு திருமதி ஜோதி வெங்கடாச்சலம் தமிழக அமைச்சரவையில் 2வது பெண் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதன் பிற்காலங்களில் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் திருமதி லூர்தம்மாள் சைமன் தமிழக அமைச்சரவையில் 3வது பெண் அமைச்சராக இருந்தார். பின் திரு சி.என். அண்ணாதுரை அவர்களின் அமைச்சரவையில் 1967ஆம் ஆண்டு திருமதி சத்தியவாணி முத்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்படி பல பெண் அமைச்சர்கள் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் அதன் பின்னும் அமைச்சர்களாக பதவி வைத்திருக்கிறார்கள். அன்று கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது நடிகர் விஜயை சந்தித்து பல மணி நேரம் உரையாடியிருந்தார். பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி எதற்காக விஜய் அவர்களை சந்தித்து பல மணி நேரம் பேச வேண்டும் என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இன்று டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அன்றைக்கு பிரதமர் வேட்பாளராகவும் நடிகராகவும் சந்தித்துக் கொண்ட இருவரும் இன்றைக்கு பிரதமராகவும் முதல்வராகவும் மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொண்டது ஒரு வரலாற்று நிகழ்வாக பேசப்படுகிறது. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயை பார்த்தவுடன் இன்முகத்துடன் பிரதமர் மோடி வரவேற்க பிரதமர் மோடியிடம் தமிழகத்தின் நலன்கள் குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்த முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தமிழகத்திற்கு சேர வேண்டிய மத்திய அரசின் நிதியை முறையாக வழங்குமாறும் பிரதமர் மோடியிடம் கேட்டுக்கொண்டார்.